திங்கட்கிழமை 11வது ஸ்லோகம். புருஷார்த்தங்களை வாரி வழங்கும் தேவன். தாராராயோ தனாயாபதி சபதி கராலம்பபூதா பிரபாதே தத்வா லோகைகதீபா திருதசபதி புரஸ்திதௌ வீட்சயேவ நிர்வாணோத்யோகி யோகி பிரகம நிஜதனு द्वारवेत्रायमाणा त्राजन्तां तीव्रभानोः दिवस मुखसुखाः रश्मयः कल्मषाद्वः. சூரியனின் கிரணங்கள் கொடிய வெப்பத்தை அளிப்பதால் அவர் தீவிரபானு வெய்யோன் என்று கூறப்படுகிறார். ஆனாலும் அவைகள் அடியார்களுக்கு பல நன்மைகளை பயக்கக்கூடியவைகள். பகலின் ஆரம்ப பொழுதில் அவைகள் சுகங்களை அளிக்கின்றன. வறுமை என்ற கஷ்ட காலங்களில் அவைகள் செல்வத்தை பொழியும் தாரைகள், மழை தாரைகளைப் போல வாழ்க்கையில் வீழ்ச்சி சமயங்களில் உடனேயே கை கொடுத்து தூக்கிவிடும் கருணை கொண்டவைகள். ஸ்வர்கலோக பட்டணமாகிய அமராவதிக்கு செல்ல புறப்பட்ட புண்ணியசீலர்களுக்கு அவைகளே வழிகாட்டும் பாதைகள். அவைகளே பரமார்த்த தத்துவத்தை வெளிச்சம் போட்டு காண்பிக்கும் ஒளி தீபங்கள். மோட்சம் என்ற பேரின்பப் பொருளை விரும்பும் யோகியர்களே சூரிய மண்டலத்தின் வழியாக செல்வதற்கு வழிகாட்டும் வாயிற்காப்பாளனின் பிரம்புத்தடிகள். அனைத்து பாபங்களையும் அழிக்கும் தன்மை படைத்த இத்தகைய சூரிய கிரணங்கள் அடியார்களாகிய உங்களை காப்பாற்றி அருளட்டும். 12. ஸ்ரீ சூரிய பகவானின் அருட்கிரணங்கள் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றட்டும். பிராச்சிப்ராகாச்சரஞ்சோனதை திரமச்சலே சாரு சூடாமணித்வம் முஞ்சந்தோ ரோச்சனாம்பஹ பிரச்சுரமவிதிஷாம் உச்சகைः சர்ச்சனாய சாட்டூத்கைः சக்ரநாம்னாம் சதுரமவிச்சலைः லோச்சனைः அர்ச்சமானாः ஏஷ்டந்தாம் சிந்திதானாம் உசிததமச்சரமாः தண்டரோச்சிருச்சோவஹ. சூரியதேவன் கீழ்திசையில் இருக்கும் உதய காலத்தில் உதிக்கும் போது அவர் சிறிது நேரம் அந்த மலையின் சிகரத்தில் அழகான சிரோமணியாக திகழ்கிறார். 8 திக்குகளுக்கும் அவருடைய கிரணங்கள் பரவுகின்றன. அப்பொழுது அந்த திக்தேவதைகளுக்கு கோரோச்சனம் கலந்த சந்தனப்பூச்சு திரவியத்தை இந்த கிரணங்கள் அமோகமாக சொரிவது போல தோன்றுகிறது. சக்கரவாக பட்சிகள் இரவில் இணை பிரிந்து வருந்துகின்றன என்று இலக்கியங்களின் கூற்று. சூரியோதயம் ஆனவுடன் சக்கரவாக பறவைகள் மகிழ்ச்சி அடைகின்றன. அவைகள் சூரிய கிரணங்களை கண்கொட்டாத தங்கள் நன்றி பார்வைகளால் ஆராதனை செய்வது போலவும் தங்கள் இனிய குரல்களால் அழகாக பாராட்டுவதைப் போலவும் ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. இத்தகைய சிறந்த மகிமைகளை கொண்ட வையோனின் அருட்கிரணங்கள் நீங்கள் நினைக்கும் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றட்டும். 13. 1 முதல் 10 வரையிலான எண்ணிக்கைகளுடன் அற்புத தொடர்பு கொண்ட ஆதவன் மங்களங்களை சொரியட்டும். ஏகம் ஜோதிருந்திருஷௌத்வே ஸ்ரீஜகதி கதிதான்யப்ஜயாஸ்யைஷ்சதுர்பிः பூதானாம் பஞ்சபம் சான்யலமதிர்திஷு ததா ஷட்சு நானாவிதானே யுஷ்மாகம் தானி சப்த த்ரிதச முனினுதான் அஷ்டதிக்பாஞ்சி பானோः யாந்தி பிராணேனவத்தம் தச ததது சிவம் தீதிதீனாம் சதானே. இந்த ஸ்லோகத்தில் 1 முதல் 10 வரையிலான எண்ணிக்கைகளுடன் சூரியனின் தொடர்பை சமத்காரமாக கவி இணைக்கிறார். உலகில் ஒன்றேதான் ஒளி, அதுதான் சூரியன். அவரே ஜகத்திற்கு
2 கண்களாக இருக்கிறார். 3 உலகங்களிலும் பிரம்மதேவனின் 4 முகங்களினின்றும் தோன்றிய வேதங்களால் துதிக்கப்படுகிறார். 5 பஞ்ச மகாபூதங்களில் ஒன்றான தேஜஸாக இருக்கிறார். 6 ருதுக்களிலும் பலவாறாக வெகுவாக பாராட்டப்படுகிறார்கள். 7 தேவரிஷிகள் சப்தரிஷிகள் அவரை வணங்குகிறார்கள். அவருடைய கிரணங்கள் 8 திக்குகளிலும் வியாபித்திருக்கின்றன. முற்பகலில் அவர் புதுமையாக நவமாக, அதாவது 9ஆக இருக்கிறார். அவருடைய கிரணங்களோ 10 நூறுகளாக, அதாவது ஆயிரக்கணக்காக இருக்கின்றன. இத்தகைய சிறப்புகளை கொண்ட பகலவனின் கதிர்கள் உங்களுக்கு மங்களங்களை அருளட்டும். 14. வெவ்வேறு பருவங்களில் சூரிய கிரணங்களின் நிலைப்பாடுகள். ஆவ்ருத்தி பிராந்த விஸ்வாம் ஸ்ரமமிவ தததः தோஷிணஸ்தோஷ்மணேவ கிரீஷ்மே தாவாக்னதப்தா இவ ரதமகிருதசகிருத்யே தரித்யதயந்தி தே பிராவிருஷாத்தபானாத் அதிசயருஜயிபோத்வாந்ததோஜாஹிமர்த்தோ மார்த்தண்டஸ்யாப்ரச்சண்டா திரம் அசுபபிதே பீஷவோ பவந்து. சூரிய கிரணங்கள் அகிலங்கள் முழுவதிலும் சுற்றி சுற்றி சஞ்சாரம் செய்து கொண்டிருந்ததால் பிரயாண களைப்பு அவைகளுக்கு ஏற்பட்டது போல் தோன்றுகிறது. அவைகள் தங்களுடைய வெப்பத்தினத்தினாலேயே உலர்ந்து சுண்டி போய்விட்டனவோ என்றும் தோன்றுகிறது. வேனில் காலத்தில் காட்டுத்தீயினால் சுட்டரிக்கப்பட்டு விட்டனவோ என்றும் தோன்றுகிறது. அவைகள் தாகம் மேலிட்டு பூமியிடமிருந்து கோடை காலத்தில் நீரை பல தடவைகள் உறிஞ்சி கொண்டே இருந்தன. அளவுக்கு மீறி அவைகள் தண்ணீரை குடித்து விட்டதால் வயிற்று வலி ஏற்பட்டு மாரிக்காலத்தில் அந்த நீரை வாந்தியாக கக்கிவிட்டனவோ என்றும் தோன்றுகிறது. ஆனால் குளிர்காலத்தில்தான் மார்த்தாண்டனின் கிரணங்கள் கடுமை நீங்கி இருக்கின்றன போலும். இப்படிப்பட்ட வண்ணனைகளை கொண்ட வெய்யோனின் கதிர்கள் எப்பொழுதும் உங்களுடைய அசுபங்களை அழித்து கொண்டிருக்கட்டும். 15. திசைப்பாவையர்களின் கண்களை கவர்ந்த கிரணங்கள். தன்வானா திக்வதோனாம் சமதிக மதுராலோக ரம்யாமவஸ்தாம் ஆரூಢ பிரௌಢிலேஷோத்கலித கபிலிமாலங்கிருதி கேவலைவ உஜ்ரம்பம்போஜநேத்ருத்யுதினி தினமுகே கிஞ்சுதுத்புத்யமானா ஸ்வஸ்ருஸ்ரோ ஸ்ரேணீவமாராம் திசத தசசதே கர்மகர்மத்திடோ வஹ. ஆதவனின் கதிர்களைக் கண்டு திசைப்பாவையர்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறார்கள். அவர்கள் அந்த கிரணங்களை மிக மிக இனிமையான பார்வைகளால் நோக்குவதால் அவைகள் மனோரம்யமான நிலையை அடைந்து விடுகின்றன. இளங்கதிர்களாக இருந்த அந்த கிரணங்கள் வளர்ச்சி அடைந்து சிறிது பழுப்பு நிறத்தை அடைகின்றன. அந்த பழுப்பு நிறம் ஒன்றினாலேயே அவைகள் அரிதார ஒப்பனை அலங்காரம் செய்து கொண்டு விட்டன போலும். பகல் என்ற ஆடவனின் திருமுகம் அன்றலர்ந்த தாமரைகளை தனது ஒளிபுரிந்திய கண்களாக கொண்டிருக்கிறது. யௌவன பிராயத்தில் சிறு ரோமங்கள் முகத்தில் தோன்றுவது போல சற்று வளர்ச்சியடைந்த கிரணங்கள் பகலவனின் திருமுகத்தில் அரும்பும் சிறு ரோமங்கள் அரும்பு மீசை போல் இருக்கின்றன. இது பெண்டர் விரும்பும் ஒரு புருஷ லட்சணம் என்று தொனி. வெய்யோனின் இப்படிப்பட்ட கிரணங்கள் ஆயிரக்கணக்கில் இருப்பவைகள் உங்களுக்கு பேமத்தை அருளட்டும். 16. மும்மூர்த்திகளும் போற்றும் கடவுள். மௌலிந்தோர்மயிடமோஷி துதிமிதி விருஷபாங்கேதய சங்கினேவ
பிரத்யக்ரோத்காட்டிதாம்போருஹ குஹரகுஹா சுஸ்திதேனேவதாத்ரா கிருஷ்ணேன தாந்தகிருஷ்ண ஸ்வதனு பரிபவத் தஸ்மினே வஸ்துதோலம் த்ராணாயஸ்தாத்தனீயான்னபி திமிரரிபோः சத்யடா முக்கமோ வஹ. மும்மூர்த்திகளும் சூரிய தேவனை ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு காரணம் உண்டு. சந்திரகலையை சிரஸ்தில் சூடியிருக்கும் பரமசிவனுக்கு அந்த சந்திரகலையின் காந்தி மங்கிப் போய்விடுமோ என்ற கவலை. பிரம்மதேவன் அன்றலர்ந்த தாமரையின் கர்ணிகையில் சௌக்கியமாக வீற்றிருப்பதனால் அதன் இதழ்கள் கருகி மலர் வாடிப்போய்விட்டால் தனது சௌக்கியம் கெட்டுவிடுமோ என்று அவருக்கு பயம். விஷ்ணுவுக்கு இருளை போன்றிருக்கும் தனது கரிய மேனியில் அலாதி பிரியம். இருளை அழித்துவிடும் ஆதவன் தனது கரிய வண்ணத்தை போக்கி விடுவாரோ என்று அவருக்கு ஒரு சங்கை. உதய காலத்தில் சூரியனின் கதிர்கள் சிறிதளவேதான் இருக்கும். ஆனாலும் பெருமை வாய்ந்த சூரியனின் அந்த இளம் கதிர்கள் உங்களை ரட்சிப்பதாக அமையட்டும். 17. இருளை போக்கி அகிலங்களை ஒளிபரச் செய்யும் தேவன். விஸ்தீர்ணம் யோமதீர்காः சபதி தசதிசோ யஸ்தவேலாம்பசோப்தீனே பூர்வத்பன் திருஷ்ய நானா நக நகர நகாபோக பிருத்வீம் ச பிருத்வீம் பத்பின்னுச்ச்ராஷ்டதேயைருஷதி ஜகதபி த்வம்சயித்வாதமிஸ்ராம் உஸ்ரா விஸ்ரம் ரயந்து துருதமனபிமதம் தேசஹத்ரிடோ வஹ. ஆயிரம் ஆயிரம் கிரணங்களை படைத்த சூரிய தேவனின் ஒளிக்கதிர்கள் 10 திக்குகளும் பரவி உடனுக்குடன் ஆகாய வழியை விஸ்தீர்ணமாக்குகின்றன. அதனால் கடல்கள், நீர்ப்பரப்பு, கரைகள் எல்லாம் வெட்ட வெளிச்சமாக காணப்படுகின்றன. நகரங்கள், மலைகள், காடுகள் முதலியவைகளின் பரந்த காட்சிகள் காணப்படுவதால் பூமண்டலமே விஸ்தாரமாக செய்யப்பட்டு விடுகிறது. விடியற்காலையில் இருள் படம் அறவே ஒழிக்கப்பட்டு விடுகிறது. உயிரினங்கள் அனைத்தும் விழிப்படையச் செய்யப்படுகின்றன. தாமரை பொய்கைகளும் மலர்ச்சி பெறுகின்றன. இத்தகைய சிறப்புகளை கொண்ட பகலவனின் ஒளிக்கதிர்கள் உங்கள் விருப்பங்களுக்கு மாறான நிகழ்வுகளை போக்கடிக்கட்டும். 18. 3 உலகங்களுக்கும் சூரியன் ஒருவரே அணையா விளக்கு. அஸ்தம் வியஸ்தத்வசுன்யோ நிஜ ருச்சிர நிஜா நஸ்வரः கர்த்தமீஷः விஸ்வம் தேஸ்மேவ தீபः பிரதிஹததிமிரம் யப்ரதேசஸ்திதோபி திக்காலாபேக்ஷயாரோ திரிபுவனமடதஸ்திக்மபானோர்னவாக்ஷாம் யாதஸ்ஸாதக்ரதவ்யாம் திசி திசது சிவம் தோர்த்திடாம் முத்கமோ வஹ. தீப ஒளிக்கும் சூரியனுக்கும் சில ஒற்றுமைகள் உண்டு. ஓரிடத்தில் இருந்து கொண்டே இரண்டும் எல்லா இடங்களுக்கும் வெளிச்சத்தை பரப்புகின்றன. அதாவது தீபம் வீட்டில் ஓரிடத்தில் இருந்தாலும் வீடு முழுவதற்கும் வெளிச்சம் அளிக்கிறது. அதேபோல் சூரியன் ஆகாயத்தில் ஓரிடத்தில் இருந்தாலும் அகிலம் முழுவதற்கும் ஒளி ஊட்டுகிறார். இரண்டும் இருட்டை நாசம் செய்கின்றன. ஆனாலும் சில வேற்றுமைகளும் உண்டு. தீபம் அணைந்து விட்டால் அது இல்லாமல் போய்விடும் வாய்ப்பு உண்டு. ஆனால் சூரியனுக்கு அந்த நிலை இல்லை. இரவு போய் பகல் வந்து விட்டால் தீபம் அணைந்து போய்விடுகிறது அல்லது ஒளி இழந்து போய்விடுகிறது. ஆனால் சூரியன் இரவுகள் வந்து போனாலும் அவருக்கு அழிவு இல்லை. தீபத்திற்கு எண்ணெய், திரி போன்றவைகள் தேவைப்படுகின்றன. ஆனால் சூரியனுக்கு ஒளி அவரிடத்திலேயே எப்பொழுதும் குடிகொண்டிருக்கிறது. திக்குகள், காலம் ஆகியவைகள்
சூரியனால் அபேட்சிக்கப்படுவதில்லை. வாஸ்தவத்தில் அவரை கொண்டுதான் இவைகளே நிர்ணயம் செய்யப்படுகின்றன. தினந்தோறும் அவர் 3 உலகங்களையும் சுற்றி சுற்றி வந்தாலும் இந்திரனுக்கு உரிய கீழ்த்திசையில் தினம் தினமும் உதிக்கும் போது புது புது பொலிவோடுதான் காணப்படுகிறார். இப்படிப்பட்ட சூரிய கிரணங்கள் உங்களுக்கு மங்களங்களை நல்கட்டும். 19. சூரிய சஞ்சாரத்திற்கு எல்லைகள் உண்டு, அதற்கு காரணங்களும் உண்டு. மாகான்லானிம் மிருணாலே மிருதுருது தஜயே வப்ரபிஷ்டோ ஹி லோகம் லோகாலோகஸ்ய பார்ஸ்வம் பிரதபதி நபரம் யஸ்ததாக்ஷார்த்தமேவ ஊர்தம் பிரம்மாண்டகண்ட ஸ்புடனபய பரித்தக்ததீர்ഘ്യോ யுசேம்னே பேச்சாவஸ்யாவகாசாவதிரவது சஹ வஸ்தாபனோ ரோச்சிரோகः. சூரிய பகவான் பிரம்மாண்டத்திற்கு மேலாகவும் பாதாளலோகத்தின் உள்ளும் லோகாலோக பர்வதற்கு அப்பாலும் சஞ்சாரம் செய்வதில்லை. இதன் காரணங்களை மயூரகவி சமத்காரத்துடன் அற்புதமாக விளக்குகிறார். பாதாள லோகத்தில் நாகர்கள் வசிக்கிறார்கள். அவர்களுடைய சரீரங்கள் தாமரை தண்டுகளைப் போல மிருதுவானவைகள். ஆகையால் தனது கிரணங்களின் வெப்பத்தை அவைகள் தாங்க முடியாதவைகள் என்று எண்ணிய சூரியன் கருணை உள்ளம் கொண்டு அந்த பாதாள லோகத்தில் பிரவேசிப்பதில்லை. லோகாலோக பர்வதம் ஒளி பிரபஞ்சத்தையும் இருள் பிரபஞ்சத்தையும் பிரித்து வைப்பதற்காக பகவானால் சிருஷ்டிக்கப்பட்டது. அதன் காரணமாகவே அதற்கு லோகாலோக பர்வதம் என்ற பெயர் ஏற்பட்டது. இந்த மரபு பெயரை பேணி காப்பதற்காகவே சூரியன் அந்த மலைக்கு அப்பால் செல்வதில்லை. தான் வளர்ந்து கொண்டே போனால் பிரம்மாண்டத்தின் கூரை வெடித்து சிதறிவிடுமோ என்ற பயத்தினால் அவர் பிரம்மாண்டத்தை தாண்டி எல்லை மீறுவதில்லை. ஆனாலும் தான் சுதந்திரமாக சஞ்சாரம் செய்வதற்கு வேண்டுமான அளவு ஆகாய வெளியில் இடம் இருக்கிறது என்று எண்ணியேதான் சூரியன் தனது கிரணங்களை அளவுக்கு மேல் நீட்டிக்கொள்வதில்லை. இப்படிப்பட்ட சிறப்பு பண்பாடுகளை கொண்ட வெய்யோனின் கதிர்கள் உங்களை ரட்சிக்கட்டும். 20. காண்பதற்கு இனிய சூரியோதய காட்சிகள். அஸ்யாம காலயே கோன பவதி பவனாந்தோபி விதேந்தகாரே சந்திய பிராலேயபாதோ ந விரயமச்சல சந்திரமா அப்யுபேதி. பந்தசித்தாஞ்சலீனாம் நஹி குமுதவனஸ்யாபி யத்ரோஜ்ஜிஹானே தத்ப்ராதः பிரேக்ஷணீயம் திசது தினபதேः தாமகாமாதிகம் வஹ. சூரியன் உதயமானால் இருட்டின் நீக்கம் பகலுக்கு மாத்திரமில்லை, அது அகில புவனங்களுக்குமே ஆகும். அப்பொழுது பனிமலை மட்டிலும் உடனே உருகிக் கொன்று போவதில்லை, சந்திரனும் ஒளி கொன்று போகிறான். அப்பொழுது சுத்த புருஷர்கள் மட்டும் கைகுவித்து அஞ்சலி செய்கிறார்கள் என்பதில்லை, குமுத மலர்களும் கூம்பி குறுகி அஞ்சலி புடமாக இருக்கின்றன. இவ்வாறெல்லாம் கண்ணுக்கு விருந்தாக இருக்கும் அற்புத காட்சிகளை விடியலில் சூரியோதயம் ஆகும் வேளையில் காண கிடைக்கின்றன. இப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்ட சூரியனின் விடியல் ஒளி உங்கள் விருப்பங்களுக்கு மேல் அதிகமாகவே நலங்களை சொரியட்டும். 21. மூவுலகங்களுக்கும் வித்தியாசமான ஒரே கண் சூரியன். யத்காந்திம் பங்கஜானம் நகரதி குருதே பிரத்யுதாதிக்யரம்யாம் நோதத்தே தாரகாபாம் திரதி நிதரா மாசயன் நித்யமேவ கர்த்தும் நாலம் நிமேடம்
திவசமபி பரம் யத்ததேகம் த்ரிலோக்யா சக்ஷுஸ்ஸாமன்ய சக்ஷுः வீதృశமகபத் பாஸ்வதஸ்தான் மகோவஹ. சூரியதேவன் புவனங்களுக்கெல்லாம் ஒரு கண்ணாக கருதப்படுகிறார். ஆனாலும் ஜீவன்களின் சாதாரண கண்களுக்கும் இந்த கண்ணுக்கும் பல வித்தியாசங்கள் உண்டு. சாதாரண கண்களை தாமரை மலருடன் ஒப்பிடுவார்கள். அப்பொழுது தாமரைகள் தங்கள் ஏகபோக உரிமை போலவே எழுந்து விடுகின்றன. ஆனால் சூரியதேவன் என்ற கண் அவ்வாறு தாமரைகளின் பொலிவை அபகரிப்பதில்லை. ஆனால் மாறாக அவற்றிற்கு மேலும் அதிகமான சோபையை கூட்டிக் கொடுக்கிறது. கண்களுக்கு பிரகாசம் தாரகைகளினால், அதாவது விழிகளினால். அந்த பிரகாசம் தாரகைகளின் நட்சத்திரங்களின் ஒளியை விரைவாக உதயமான உடனேயே எப்பொழுதும் அறவே அகற்றிவிடுகிறது. அதாவது சூரியனுக்கு நட்சத்திரங்களின் உதவி தேவையில்லை. தாரகை என்ற சொல்லில் ஒரு ஸ்லேடை விளையாட்டு. கண்கள் இமைகளை மூடி மூடி திறக்கின்றன. அதனால் நிமிஷங்கள் தோன்றுகின்றன. ஆனால் சூரியதேவன் என்ற கண் நிமிஷங்களை தோற்றுவிப்பதுடன் நின்று விடுவதில்லை. பெரும் அளவிலான பகல்களையே தோற்றுவிக்கிறது. அப்படிப்பட்ட கதிரவனின் மூவுலகங்களுக்கும் ஒரே கண்ணாக விளங்கும் பாஸ்கரனின் தேஜோ ஒளி உங்கள் பாபங்கள் அனைத்தையும் அழிப்பதாக இருக்கட்டும். பிரத்யேக பலஸ்ருதி. கண் பார்வை தீக்ஷண்யம் அடையும், கண் நோய்கள் நீங்கும். 22 அஷ்ட திக்கஜங்களுக்கு பரிவு புரியும் சூரியதேவன். ஸ்வாம் க்ஷேபீயக்ஷபம்பः சிசிரதரஜல ஸ்பர்ஷதர்ஷாத்ரிதேவ ராகாசா நேதுமாசா த்விரதகரதரः புஷ்கராணி பபோதம் பிராதः ப்ரோல்லங்घ விஷ்ணோः பதமபி घृणयेवाति वेगाद्दबीयसे உத்தாமஜ்யோதமானா தஹது தினபதேஹ துர்நிமித்தம் ஜுதிர்வஹ. இரவில் பனிப்பொழிவினால் பூமண்டலத்தில் நீர் குளிர்ச்சியுற்று இருக்கிறது. அதனை பருகுவதற்கு காலையில் அஷ்டதிக்கஜங்கள் மிகுந்த ஆர்வத்துடன் விரைந்து வருகின்றன. அவைகளின் துதிக்கை முனைகள் குறுகி இருப்பதால் தாமரை மலர்களை விரியம்படி செய்வது போல சூரியதேவன் கருணையுள்ளம் கொண்டு அந்த துதிக்கை தாமரைகளையும் விரிவடையச் செய்கிறார். அதிக அளவில் நீரை பருக உதவுவதற்காக அவருடைய ஒளிக்கதிர்கள் வெகு வேகமாக ஆகாச வழியை கடந்து வெகு தூரத்தில் இருக்கும் பூமியை நோக்கி விரைகின்றன. ஆகாசவழி அந்தரிக்ஷம் விஷ்ணுபதம் என்பதினால், பிறருடைய ஆளுகை தேசம் என்பதினால் சூரியதேவன் வெகு நேரம் அங்கு தங்கியிருக்க விருப்பமற்றவர் போல் வெகு வேகமாக அதனை தாண்டி சென்று விடுகிறார். மிக மிக உயரத்தில் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் இந்த பகலவனின் சோதி உங்களுடைய துர்நிமித்தங்களையும் துஷ்டங்களையும் புசிக்கு விடட்டும். 23 ஒரு வித்தியாசமான மெழுகுவர்த்தி. நோ கல்பாபாயவாயோ ரதய ரஜ தலத் க்ஷாதரஸ்யாபிகம்ய காடோத்கீர்ணோஜ்வலஸ்ரீரஹனி நரஹிதா நோதமः கஜ்ஜலேன ப்ரப்தோத்பத்தः பதங்கான்ன புனருபகதா மூఢமுஷ்டஸ்திஷோபஹ மர்த்துஸ்தைவன்யரூபா சுகயதி நிகல தீபதீபஸ்ய தீப்திஹி. கதிரவன் ஒரு வித்தியாசமான மெழுகுவர்த்தி. சாதாரண மெழுகுவர்த்தியின் சுடர் ஒரு சிறு காற்று அடித்தாலும் அணைந்துவிடும். ஆனால் சூரியன் என்ற அந்த மெழுகுவர்த்தி எவ்வளவு பெருங்காற்று வீசினாலும் அணையாது. பிரளய காலத்தில் எழும்பும் சூறாவளி காற்று பெரிய பெரிய மலைகளையும் நிர்தாட்சியமாக தவிடுபொடியாக்கிவிடும்.
ஆனால் அத்தகைய பெரும் வாயுவினாலும் இந்த மெழுகுவர்த்தி, அதாவது சூரியன், அணையாது. பகலில் மெழுகுவர்த்தியின் ஒளி மங்கி காணப்படும். ஆனால் இந்த வர்த்தியோ பகலில் ஒளிப்பெருக்கினால் தேஜோமயமான செல்வத்துடன் திகழும். மெழுகுவர்த்தி அணையும் போது அதன் திரி கருகி மையை போன்று கருத்துவிடும். ஆனால் இந்த மெழுகுவர்த்தியை இருள் என்ற மையினாலும் கருமை செய்துவிட முடியாது. மெழுகுவர்த்தியை விட்டில் பூச்சிகள், பதங்கம் பறந்து வந்து அதன் ஜுவாலையை அணைத்துவிடும். ஆனால் சூரிய கிரணங்கள் பதங்கன் என்றே பெயர் கொண்ட சூரியனிடமிருந்து தோன்றுவதால் இப்படிப்பட்ட அழிவு அவைகளுக்கு நேர்வதில்லை. 7 தீபங்களையும் உடைய சகல பிரபஞ்சத்திற்கும் ஒரு வித்தியாசமான மெழுகுவர்த்தி தீபமாக ஒளிரும் மெய்யோனின் சோதி உங்களை சுகமாக வைத்திருக்கட்டும். 24. பரிபூர்ணன், உயர்ந்தோன், ருச்சிகரன், நிஷ்டேஷாசாபூர பிரபண குருகுண ஸ்லாகனேயஸ்வரூபா பர்யாப்தம் நோதயாதோ தினகமசமயோபப்ளவே யுன்னதைவ அத்யந்தம் ஞானபிஜ்ஞா க்ஷணமபி தமசா சாகமேகத்ர வஸ்து பிரத்னஸ்யேத்தா ருச்சிர்வோ ருச்சிர்வருச்ச தஸ்யாப்தயே வஸ்துதோஸ்து. எல்லா திக்குகளும் பரவி ஒளியை நிரப்பி எல்லா ஆசைகளும் பூர்ணமாக நிறைவேற்றி தனது திறனினாலும் சிரேஷ்டமான குண விசேஷத்தினாலும் இரவி எல்லோராலும் போற்றப்படும் விஸ்வரூபத்தை உடையவர். வாழ்வின் ஆரம்பமாகட்டும் அல்லது அதன் முடிவாகட்டும், அதாவது தாழ்வு கர்ப்பமும் கூட, மனிதன் மனம் தொய்ந்து காணப்படுகிறான். ஆனால் சூரியதேவனோ உதயகாலத்திலும் சரி மறைவு காலத்திலும் சரி மிக்க நிமிர்ச்சியுடன் தான் இருக்கிறார். அதாவது உதயாஸ்தமன காலங்களில் அவரது கிரணங்கள் மேல் நோக்கியே இருக்கின்றன என்பது துவனி. தமஸ் என்ற தமோ குணம் மனிதனம் காணப்படுகிறது. ஆனால் சூரிய தேவனுக்கோ தமஸ், அதாவது இருள், ஒரு கணம் கூட அறவே அறியப்படுவதே இல்லை. நிலையான வாசஸ்தானம் மனிதனுக்கு கிடையாது. ஆனால் சூரியனோ ஒரே ஸ்தானத்தில் நிலை பெற்றிருப்பவர். இப்படிப்பட்ட சூரியனின் தேஜஸ், அதாவது ருச்சி, ஷட்ரசம் போன்ற ருச்சியான மனதிற்கு இசைந்த விருப்பங்களை, அதாவது ருச்சிகளை, பொருள்களை பெறுவதற்கு அனுகிரகிக்கும். ருச்சி என்ற சொல்லில் ஸ்ரீடைகளை கவனிக்கவும். 25. சூரியனும் ஒரு பாலசுப்பிரமணியன்தான். பிப்ராண சக்திமாசு பிரசமித பலவத் தாரகோர்ஜித்ய குர்வே குர்வாணோ லீலயாதः சிகனமபிலசத் சந்திரகாந்தாவபாசம் ஆதத்யாதந்தகாரே ரதிமதிசயனிம் ஆவகன் வீக்ஷணானாம் பாலோ லக்ஷ்மீமபாராம் அபரைவ குஹோஹர்பதே ஆதபோவஹ. இந்த ஸ்லோகத்தில் கவிஞர் ஸ்லேடை அணியை உத்தியாக கொண்டு மூல ஸ்லோகத்தின் அதே வார்த்தைகளால் உதயசூரியனும் பாலசுப்பிரமணியனும் ஒற்றுமை கொண்டிருக்கிறார்கள் என்று சாதிக்கிறார். உதயசூரியனின் சார்பான விளக்க உரை இப்படி அமைகிறது. நட்சத்திரங்களின் ஒளியை விரைவாக பலவந்தமாக அடக்கி ஒடுக்கி வெற்றி கொண்ட சக்தியின் பெருமையை கொண்டிருக்கிறார். சந்திரகாந்தக்கல் நிலவொளியின் போது ஒளியுடன் பிரகாசிக்கக்கூடியது. அக்னியும் இயல்பாகவே பிரகாசம் கொண்டது. உதயசூரியனின் ஒளி இவ்விரண்டையும் விளையாட்டாகவே அனாயாசமாக கீழ்மைப்படுத்தி விடுகிறது. சக்கரவாக பட்சிகள் இருட்டில் இரவு நேரத்தில் கண்கள் தெரியாமல் தனது துணைவியை பிரிந்து வருத்தத்தில் ஆழ்ந்திருக்கும். இளம் சூரியன் தோன்றியதும் அவைகளின் கண்களுக்கு மிக பெரிய மகிழ்ச்சி ஏற்படும். இவ்விதம் பாலசூரியன்
இன்னொரு குகப்பெருமானை போன்று விளங்குகிறார். இப்படிப்பட்ட இளம் சூரியனின் பகலின் அதிபதியின் இளம் வெயில் உங்களுக்கு அபரிமிதமான செல்வத்தை நல்கட்டும். பாலமுருகனின் பட்சத்தில் பொருள் இவ்வாறு அமைகிறது. முருகப்பெருமான் சக்தி என்ற வேலாயுதத்தை ஏந்தியிருக்கிறார். மிக பலசாலியான தாரகாசுரனின் வீரத்தை நொடியில் அழித்து பெரும் புகழ் ஈட்டியது அந்த வேலாயுதம். ஒளிமிக்க அழகிய கண்களை தோகையாக கொண்ட மயிலை விளையாட்டாக அவர் கீழே வைத்துள்ளார். மயில் அவனுக்கு ஒரு கேளிக்கைக்கான வாகனம் என்பது கருத்து. அந்தகன் என்ற ஒரு பெயர் கொண்ட யமனை சத்துருவாக கொண்ட பரமேஸ்வரின் 3 கண்களுக்கும் அதிசயமான மகிழ்ச்சியை பாலமுருகன் அளிக்கிறான். இப்படிப்பட்ட பாலசுப்பிரமணியனை போன்றே இன்னொரு குகனாக விளங்கும் சூரியதேவன் தன் இளம் வெயிலினால் உங்களுக்கு அபரிமிதமான லக்ஷ்மீகரத்தை அருளட்டும். பிரத்யேக குறிப்பு: வேதத்தில் தைத்திரிய ஆரண்யகத்தில் சூரியநாராயணனே ஓங்கார ஸ்வரூபியான சுப்பிரமணியனாக விளங்குகிறார் என்று கூறப்பட்டுள்ளது. அந்த மந்திரமாவது சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோகம் சுப்பிரமணியோம் என்பதாகும். பிரத்யேக பலஸ்ருதி: முருகப்பெருமானின் அனுகிரகமும் லக்ஷ்மி கடாட்சமும் சித்திக்கும்.